இன்றைக்கி நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸை பார்க்க போகிறோம். பேசிக் எலக்ட்ரிக்கல்னால் அதாவது இந்த 3 பேராமீட்டர்ஸ் தான் வந்துட்டு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஏன்னா இதை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறோம். அந்த 3 பேராமீட்டர் என்னென்னு பார்த்தோம்னா வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஒரு சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் கொடுக்கறதுனால அதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இதில் கூட கரண்ட் என்னவாக இருக்குது, இல்லை அந்த சர்க்யூட்டோட பவர் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த 3ஐயும் நமக்கு வந்துட்டு தெரியாமல் நம்ம வந்துட்டு அந்த சர்க்யூட்டில் வேறு எதையும் நம்ம வந்துட்டு ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கவோ இல்லை எதையும் ஒன்று தெரிஞ்சுக்கிடவோ முடியாது. அதனால தான் இதை வந்துட்டு இந்த பேசிக்கான இந்த 3 பேராமீட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வோல்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு யூனிட், அது வந்துட்டு குவான்டிட்டி கிடையாது. இது எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போதே 2 பாயிண்ட் வேணும். ஒரு பாயிண்ட் வச்சு வேறுபாடு சொல்ல முடியாது நம்மளால். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரக்கூடிய சப்ளை பாயிண்டில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபேஸ், இன்னொன்று நியூட்ரல். வெறுமனே ஃபேஸை மட்டும் வச்சுட்டு நம்ம 230 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வோல்ட்மீட்டர் எடுத்து அந்த ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு 230 வோல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாடு தான் வந்துட்டு 230 வோல்டேஜ். மின் அழுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மின் அழுத்தம் அப்படிங்கிறது சார்ஜ் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்டில் வைக்கிறோம். எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற பாயிண்டில் சார்ஜை நம்ம இப்போ வைக்கிறோம். சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக்கலில் அதாவது இங்கே நம்ம பார்க்குறது வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் தான் நம்ம படிக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம நெகட்டிவ் சார்ஜஸை வைக்கிறோம். ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு மேலே தான் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஆல்ரெடி இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸை வந்துட்டு ரிப்பல் பண்ணும், அதாவது விலக்கும். அப்போ வந்துட்டு நம்ம அதை மீறி தான் அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு சார்ஜ் நம்ம ஓவர் கம் பண்ணி அதுக்கு மேலே வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இப்போ வந்துட்டு அந்த சார்ஜுக்கு மேலேயே ஒரு சார்ஜுக்கு மேலே இன்னொரு சார்ஜை ஒரு 50 சார்ஜஸ் நம்ம பாயிண்ட் ஏ அப்படிங்கிற இடத்துல வைக்கிறோம். இப்போ வந்துட்டு பாயிண்ட் ஏ அப்படிங்கிற இடத்துல 50 சார்ஜஸ், அதாவது 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 50 கூலும்ஸ் அங்கே இருக்குது. கூலும்ஸ் அது பொட்டென்ஷியலோட யூனிட் வந்து கூலும்ஸ். அதனால் 50 எலக்ட்ரான்ஸ் 50 சார்ஜஸ் இருக்குது அங்கே. அதே மாதிரி இப்போ பாயிண்ட் பி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அங்கே ஒரு 30 சார்ஜஸ் வைக்கிறோம். ஒரு 30 சார்ஜஸ் வைக்கிறோம். அப்போ பாயிண்ட் பியோட பொட்டென்ஷியல் 30 கூலும்ஸ், அதாவது 30 எலக்ட்ரான்ஸ் அங்கே நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு ஏ அப்படிங்கிற பாயிண்டில் 50 கூலும்ஸ் இருக்குது, பிங்கிற பாயிண்டில் 30 கூலும்ஸ், அதாவது 30 சார்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள மின் அழுத்த வேறுபாடு தான் நம்ம வோல்டேஜ் சொல்கிறோம். அதாவது 50 - 30 = 20 வோல்டேஜ். இந்த 20 வோல்டேஜ் தான் நம்ம வந்துட்டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், அதாவது 2 முனைகளுக்கு இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது தான் வோல்டேஜ். நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல் அப்படின்னு 2 எண்ணம் இருக்குது. இந்த ஃபேஸ் அப்படிங்கிறதுல 230 சார்ஜஸ் இருக்குது, நியூட்ரல் அப்படிங்கிற 0 சார்ஜஸ். அதனால தான் நம்ம வந்துட்டு 2 முனைகளுக்கும் நடுவில் வோல்ட்மீட்டர் வைக்கும்போது 230 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. இப்போ வந்துட்டு அதே மாதிரி பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்துட்டு ப்ளஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மைனஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் சார்ஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது அங்கே வந்துட்டு அதிகமான சார்ஜஸ் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் குறிக்குது.
நெகட்டிவ் அப்படிங்கிறது அங்கே கம்மியான சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது அதோட பொருள். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேயே 50 சார்ஜஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது அங்கே வந்துட்டு ஹை பொட்டன்ஷியல் அதிகமான மின் அழுத்தம் இருக்குது, 50 சார்ஜ் இருக்குது. இந்த பி அப்படிங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 30 சார்ஜ் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த இடத்துல கம்மியான மின் அழுத்தம் தான் இருக்குது. அதாவது ஏ பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பி பாயிண்டில் கம்மியான அளவு மின் அழுத்தம் வச்சுருக்கோம். அதாவது 30 சார்ஜஸ் தான் வச்சுருக்கோம். பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ப்ளஸ் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். இந்த பி அப்படிங்கிறத நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கிறோம். அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடு இது வந்துட்டு 1.5 வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ மின் அழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது 2 முனைகளுக்கு இடைப்பட்ட, அதாவது மின் அழுத்த வேறுபாடு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள மின் அழுத்தம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வோல்டேஜ். பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மின் அழுத்தம், அதை தான் வந்துட்டு பொட்டன்ஷியல். ஏ அப்படிங்கிற பாயிண்டில் கூட 50 சார்ஜஸ், 50 கூலும். இது வந்துட்டு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதாவது வேறுபாடு. அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் 2 பாயிண்ட். கரண்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தேவைப்படுது, டேங்கில் தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி நமக்கு கீழே வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம பைப்பை கனெக்ட் பண்ணி தண்ணியை எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஹை பொட்டன்ஷியலுக்கும் லோ பொட்டன்ஷியல் இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். உதாரணமாக காப்பர், அலுமினியம் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சார்ஜ் ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் நோக்கி மூவ் ஆகும். அதாவது ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் ஆனது மூவ் ஆகும். இப்படி மூவ்மெண்ட் ஆகக்கூடிய சார்ஜஸ் தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கணும், 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கூட இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணி இருந்தால் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவானது இருக்கும். இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிற இடத்துல 50 சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் பி அப்படிங்கிற இடத்துல 50 சார்ஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ, அதாவது எந்த ஒரு சார்ஜஸும் ஆனது மூவ்மெண்ட் ஆகாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு கரண்ட் ஆனது 0. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எந்த இடத்துல 0 இருக்கோ அங்கேயும் கரண்ட் மூவ்மெண்ட் இருக்காது. எப்படி நம்ம வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் இருக்கோ அதே மாதிரி கரண்ட் அளக்கிறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டுக்கு பேர் ஆம்பியர். அதாவது அதை ஏ அப்படிங்கிற லெட்டரால் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். அதாவது இந்த கரண்ட், இந்த ஆம்பியர், இதை வந்துட்டு எப்படி சார் நம்ம வந்துட்டு சொல்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பொட்டன்ஷியல்லேருந்து பாயிண்ட் பி அப்படிங்கிற பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் ஆனது மூவ் ஆகுது. இந்த சார்ஜ் மூவ் ஆகுறதுல இதில் ஏதாவது ஒரு இடத்துல சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் சியை வந்துட்டு சார்ஜஸ் ஆனது கிராஸ் பண்ணி தான் பி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலுக்கு போகுது. இப்படி கிராஸ் பண்ணி போகக்கூடிய சார்ஜஸ் ஆனது, அதாவது ஒரு செகண்டுக்கு இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகக்கூடிய சார்ஜஸோட எண்ணிக்கை தான் வந்துட்டு ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் ஆனது மூவ் ஆகுது. இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டுக்கு கிராஸ் பண்ணி போகக்கூடிய சார்ஜஸோட எண்ணிக்கை தான் கரண்ட் அப்படின்னு நம்ம, அதாவது ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சி அப்படிங்கிற பாயிண்ட்டை ஒரு 5 சார்ஜ் ஒரு செகண்டில் கடந்து போகுது, 5 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.